யார் யாரெல்லாம் இவரை ஹீரோன்னு நினச்சி சில்லறையை சதறீங்களோ எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னென்னா, இது பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு வலிப்பு வந்துச்சுன்னா எந்த ஹீரோயிஸும் பண்ணாதீங்க. அவர் ஒரு கழிச்சு படுக்க வைங்க. சுற்றி எதுவும் ஹார்டான ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்டில் இடிச்சிக்காமல் குத்திக்காமல் பார்த்துக்கோங்க. அதுவாக 2 மினிட்ஸில் நின்று போயிடும். யூஸ்வலாக 3 மினிட்ஸ் மேலே போகாது. தொடர்ந்து 5 மினிட்ஸ் மேலே இருந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. ஏன் அவர் பண்ணது தப்புன்னு சொல்கிறேன்னா, வலிப்பு வர்றப்ப ஒருத்தர் பாதி நினைவு தான் இருக்கும், வாந்தி அதிகமாக வரும், உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். அந்த சமயத்தில் உடம்பு ஆப்ரேட் பொசிஷனில் இந்த பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது போயிட்டு புறையிட்டு நுரையீரல் அடைக்க வாய்ப்பு இருக்குது, மூச்சு அடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது எதாவது நெத்தி பக்கம் சைடில் ஏதாவது வச்சு பண்ணுறாரு, என்ன பண்ணுறான்னு தெரியல. நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சாவி கொடுப்பாங்க, தண்ணி கொடுக்க கிளம்பிடுவாங்க, பக்கத்தில் இரும்பு கம்பி இந்த இடத்து கையில் கொடுப்பாங்க. அந்த பேஷண்ட் அவனை குத்திப்பான். வலிப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் ஊரில் என்னென்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி வலிப்பு வந்தாங்கன்னு சொல்லுங்கள்.